அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரசியல் கட்சிகள் மற்றும் சின்னங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th பருவம் 1 குடிமையியலில் லெசன் 2 அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th குடிமையியலில் பாடம் 2 தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இருக்கும். இந்த 2 லெசன்லையுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா அரசியல் கட்சிகள்னால் என்ன, அப்புறம் ஒரு கட்சி தேசிய கட்சி அப்படின்னு ஒரு அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் தேவை, ஒரு கட்சி மாநில கட்சின்னு அங்கீகாரம் கொடுக்கப்படணும் அப்படின்னா அந்த கட்சிக்கு என்னென்ன தகுதிகள்லாம் தேவை அப்படிங்கிறக்கான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். நாம் இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இப்போ தேசிய கட்சின்னு சொல்கிறோம், மாநில கட்சின்னு சொல்கிறோம்ல, அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தேவைப்படுது. அது போக முக்கியமானது அந்த கட்சியுடைய சின்னம் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுதுன்னா அதுக்கு தனியாக ஒரு சின்னத்தை ஒதுக்கிடுவாங்க. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி இந்த சின்னம் தான், எப்போவுமே இந்த சின்னத்தை வச்சு தான் அவங்க நிற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், ஓகேங்களா. அப்போ தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு என்ன சொல்லுதோ அந்த சின்னத்தை வச்சு தான் அப்போ அவங்க நிற்பாங்க. ஆனால் இப்போ இந்த மாநில கட்சியாவோ தேசிய கட்சியாவோ ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்னம் எப்போவுமே இருக்கும் ரெகுலராக. இப்போ காங்கிரஸ்னு வச்சுக்கோங்களேன், கை சின்னம் தான் அது எப்போவுமே. பிஜேபி பார்த்திங்கன்னா ஒரு தேசிய கட்சி தான், அவங்களுக்கு தாமரை தான், அது எப்போவுமே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாநில கட்சின்னு வரும்பொழுது ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சொல்கிறோம். ஏடிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை இலை, அது எப்போவுமே அந்த கட்சி அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா சூரியன், அது எப்போவுமே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அதனால் இவங்களுடைய சின்னத்தை மாற்றவே முடியாது. ஆனால் மற்ற அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் இருக்குல்ல, மற்ற கட்சிகள் அவங்களுக்குலாம் தேர்தல் ஆணையம் அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்னத்தை அறிவிப்பாங்க. அந்த சின்னத்தில் தான் அவங்க நிற்க முடியும், அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, அறிமுகம். அரசியல் கட்சிகள் அப்படின்னு என்னதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொதுவான குறிக்கோள் இருக்கும். பொதுவான குறிக்கோள் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக இந்த அரசியல் கட்சிகள் இருக்கும். அது போக ஏன்னா இது ஒரு மக்கள் குழு தானே, மக்கள் தானே அங்கே இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனக்கென கொள்கை மற்றும் திட்டங்களை கொண்டிருக்கின்றன. அது போக பாருங்க, அரசியலமைப்பின் வழியாக ஆட்சியை கைப்பற்ற முயல்கின்றனர். அவங்களா என்ன பண்ணுறாங்க, அவங்களா ஒரு முடிவு பண்ணி அவங்களா ஆட்சியை கைப்பற்றது கிடையாது. அரசியலமைப்பு என்ன சொல்லுது, மக்கள் ஓட் போடணும், மக்கள் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதன் வழியில் அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் தங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அப்படிங்கிற மாதிரி அரசியலமைப்பு என்னென்ன வழியில் ஆட்சி பண்ணணும்னு சொல்லுதோ அந்த வழியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியை கைப்பற்றுறாங்க. அடுத்தது இவங்க தேசிய நலன்களை வலியுறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றன. இதெல்லாம் ஒரு ஜென்ரலான இன்ட்ரோடக்ஷன் தான். அடுத்தது பாருங்க, இந்தியாவில் கட்சிகள் அப்படிங்கிறது 3 படிநிலையில் அமைந்துள்ளது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்மளுடைய இந்திய நாடு அப்படிங்கிறது பல கட்சி முறையை கொண்ட நாடு. ஒரு கட்சினா அங்கே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கும். இரு கட்சி ஆட்சி முறை அப்படின்னா அங்கே 2 கட்சிகள் ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கும் ரெகுலராக. எடுத்துக்காட்டு கூட பிரிட்டனும் அமெரிக்காவும் பார்த்தோம். நம்ம இந்தியா பிரான்ஸை பொறுத்த வரைக்கும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல கட்சிகள் இங்கே இருக்குது. நமக்கு இந்திய பல கட்சி முறைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவை சொல்லலாம். பல கட்சிகள் இருக்குது. அப்போ அந்த கட்சிகளை நம்ம ஒரு 3 படிநிலையில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒன்று தேசிய கட்சிகள், அப்புறம் மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். இதுதான் சொன்னேன். இப்போ தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் சில தகுதிகள் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா சில தகுதிகள் வேணும். அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சினாவே என்ன தான் பண்ணணும், கண்டிப்பாக பதிவு செஞ்சுருக்கணும். தேர்தல் ஆணையத்தில் கண்டிப்பாக பதிவு செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு மாநில கட்சியாவோ தேசிய கட்சியாவோ அங்கீகரிக்கப்படாமல் இருப்பாங்க. இப்போ 3 தேசிய கட்சிகளாக சில கட்சிகள் இருக்கும், மாநில கட்சிகள் அந்தஸ்து பெற்ற சில கட்சிகள் இருக்கும், பதிவு செஞ்சிருக்கும் ஆனால் அது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளாக இருக்கும். இந்த 3 படிநிலையில் தான் நமக்கு இந்தியாவில் கட்சிகள் இருக்குது. ஓகேங்களா? சரி பாருங்க, ஒரு அரசியல் கட்சியை எப்படிங்க தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம 7th புக்கில் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு முக்கியமான இது என்ன அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், பதிவு செஞ்சுருக்கணும். இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் இருக்கணும். ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் போய் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 100 உறுப்பினராவது இருக்கணும். அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் அட்டையை கொண்டு இருக்க வேண்டும். கண்டிப்பாக அவங்ககிட்ட என்ன இருக்கணும், ஓட்டர் கார்டு கண்டிப்பாக இருக்கணும்.
அடுத்தது கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். அப்போ நம்ம கட்சியை ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா அந்த அரசியல் கட்சியை நம்மளால தோற்றுவிக்க முடியும். குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும் ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பதற்கு அப்படின்னு கேட்டால் 100. பதிவு செய்யணும் கண்டிப்பாக. கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். ஓகேங்களா, இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன், ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் சின்னங்களை பற்றி பார்ப்போம். தேர்தல் குழு சின்னங்கள் நம்ம சொல்கிறோம். இந்த தேர்தல் குழு சின்னம் அப்படின்னு என்னென்னா அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் தான் என்னதுங்க தேர்தல் சின்னம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கட்சிக்கு சின்னம் கொடுக்குறாங்கல்ல, சிம்பிள் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த சின்னம் தான் ஓட்டு போடுறதுக்கான ஒரு அடையாளமே. ஓகேங்களா, அப்போ அது என்ன அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க. அது என்னவா இருக்கும், அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இருக்கும். பாருங்கள், 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி, ஓகேங்களா, அந்த 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி இந்த இது பார்த்துக்கோங்க. இந்த ஆணை எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதன்படி 2ஆக பிரிக்கிறாங்க சின்னங்களை. எப்படி பிரிக்கிறாங்க, ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் ஒன்றாகவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்படாத சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை. ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. எந்த வருடத்தின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி, 1968 படி. ஒதுக்கப்பட்ட சின்னம், ஒதுக்கப்படாத சின்னம்னா என்னங்க? ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படின்னு என்னது, நம்ம பார்த்தோம்ல, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானது. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேக்கு உங்களுக்கு இரட்டை இலை, அது எப்போவுமே இருக்குது. ஒதுக்கப்பட்ட சின்னம், அது வேறு யாருக்குமே கொடுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு சூரியன், பிஜேபிக்கு தாமரை, காங்கிரஸுக்கு கை. அப்போ இதெல்லாமே என்னது, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானது. இந்த 4மே நான் சொன்னேன்ல. மற்ற 2 பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் பிஜேபி பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி அந்தஸ்து கொண்ட கட்சி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா மாநில கட்சி அந்தஸ்து கொண்ட கட்சி. அப்போ இவங்களுக்கு சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமே ஆனது தான் ஒதுக்கப்பட்ட சின்னம். அடுத்தது ஒதுக்கப்படாத சின்னம் அப்படின்னா அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஆனால் ஒரு தேசிய கட்சியாவோ மாநில கட்சியாகவோ அங்கீகரிக்கப்பட்டிருக்க மாட்டாது. அப்போ அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் தான் ஒதுக்கப்படாத சின்னம். ஓகேங்களா, பாருங்க, பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் என்ன பண்ண முடியாது, தேர்தலில் போட்டியிட முடியாது. நம்மளோட சஜஷனில் சொல்ல எங்களுக்கு இந்த சின்னம்லாம் வேணும்னு சொல்லிட்டு, இத்தகைய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் தேர்தல் குழுவில் உள்ள ஏதேனும் ஒரு சின்னத்தை என்ன பண்ணணும், தேர்வு செஞ்சுக்கணும். அந்த தேர்தல் ஆணையத்தால் ஒரு தேர்தல் குழு அறிவிக்கப்படுங்க. அந்த குழுவில் இருக்கக்கூடிய தேர்தல் குழுவில் இருக்கக்கூடிய சின்னங்களை ஏதாவது ஒரு சின்னத்தை அவங்க என்ன பண்ணிக்கலாம், தேர்வு செஞ்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அவங்க விரும்பக்கூடிய ஒரு சின்னத்தில் போட்டியிட முடியாது. தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் அந்த தேர்தல் குழுவில் உள்ள சின்னங்கள் ஏதேனும் ஒன்றை தேர்வு செஞ்சு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒதுக்கப்பட்ட சின்னம், ஒதுக்கப்படாத சின்னம், அதற்கான வித்தியாசம். இதெல்லாம் கேட்கறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், இனி பாருங்கள், ஒவ்வொரு கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கெல்லாம் சின்னங்கள் எல்லாம் அறிவிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நியூஸில் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மெமரி பண்ண வேண்டியது இருக்காது. ஓகேங்களா? பாருங்க, அடுத்தது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். விலங்குகளின், இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் அப்படி நிறுத்திட்டே வராங்க, குறைச்சிக்கிட்டே வராங்க. அப்படின்னா அப்போ விலங்குகளை சின்னமாக கொண்ட கட்சிகள் எதுவுமே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் தற்போதைக்கு அதை என்ன பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னா குறைச்சிக்கிட்டே வராங்க, நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தி உள்ளது. விதிவிலக்காக பார்த்தீங்கன்னா யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. அந்த விலங்குகளின் சின்னங்கள் வழங்குறத குறைச்சிட்டே வராங்க. எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா யானை மற்றும் சிங்கம், இந்த சின்னங்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைச்சிட்டே வர்றாங்க. இப்போ குறைச்சிட்டாங்க, யானை சிங்கம் மட்டும் சின்னமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம் நாடு முழுவதும் ஒன்றாகவே இருக்கும். இத்தகைய சின்னங்கள் வேறு எந்த கட்சிக்கும் அல்லது சுயேட்சை நபருக்கும் ஒதுக்கப்பட மாட்டாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, இந்த பாயிண்ட்டும். இது என்னன்னா, நம்ம தேசிய கட்சி அந்தஸ்து பெற்றிருக்குன்னு பார்த்தோம். எந்தெந்த கட்சி தேசிய கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கு, எக்ஸாம்பிள் சொல்கிறோம், காங்கிரஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன சின்னம், கை சின்னம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாமரை. இப்போ இது தான் உங்களுக்கு தேசிய கட்சிகளா, தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். இது ரெண்டுமே இவங்களுடைய சின்னம் நாடு முழுவதும் என்னவா தான் இருக்கும், ஒன்றா தான் இருக்கும்.
இந்த சின்னத்தை எந்த கட்சிக்கும் கொடுக்க மாட்டாங்க, எந்த சுயேட்சை நபருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க, ஒதுக்கப்பட மாட்டாங்க. இது ஏன்னா ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படிங்கிறங்காட்டி இந்த சின்னத்தை வேற யாருக்குமே ஒதுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. எந்த ஒருவேளை மாநில கட்சியிலே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா இந்த கட்சி இந்த சின்னத்தில் தானே அவங்க என்ன பண்ணுவாங்க, கலந்துக்கிறாங்க, நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. ஆனால் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனை வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த இயலாது. இப்போ மாநில கட்சி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது. அப்புறம் அதாவது மாநில கட்சி அந்தஸ்து கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ மாநில கட்சி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சிகளுக்கு ஒரு சின்னம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனை வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டும்தான் பயன்படுத்த முடியாது. வேற ஒரு மாநிலத்தில் இப்போ மாநிலத்தில் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்னத்தை வச்சு நிற்கிறாங்க அப்படின்னா அந்த சின்னத்தை அந்த மாநிலத்துக்குள்ளே தான் வேற இன்னொரு கட்சி பயன்படுத்த முடியாது. வேறு மாநிலத்தில் இங்கே பயன்படுத்தக்கூடிய சின்னத்தை வச்சு வேறு கட்சி அங்கே என்ன பண்ண முடியும்னா பயன்படுத்த முடியும், மாநில கட்சியை பொறுத்த வரைக்கும் மட்டும். ஆனால் தேசிய கட்சி அப்படிங்கிறது நாடு ஃபுல்லாக ஒன்றே தான். ஓகேங்களா. பாருங்கள், மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக சின்னம் ஒதுக்கீடு செய்கிறாங்க. இதனை வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த முடியாது. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் தங்களது மாநிலங்களில் இதே போன்ற என்ன பண்ணலாம், சின்னத்தை பயன்படுத்தலாம். வேறு மாநிலத்தில் இங்கே பயன்படுத்துகிற சின்னத்தை அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வில் மற்றும் அம்பு சின்னம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சியோடைய சின்னம் வில் மற்றும் அம்பு. அதே மாதிரி பார்த்தீங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த கட்சியோடைய சின்னமும் என்னதான், வில் மற்றும் அம்பு. இது மாநில கட்சிகள் தான், மகாராஷ்டிராவில் இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் இந்த சின்னத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த மாநிலத்துக்குள்ளே தான் அந்த மாநிலம் பயன்படுத்தக்கூடிய சின்னத்தை பயன்படுத்த முடியாது, மாநில கட்சி மட்டும். இதுவே தேசிய கட்சிக்கான சின்னம் அப்படிங்கிறது வேறு யாருமே பயன்படுத்த முடியாது. புரிஞ்சுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? மாநில கட்சிக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாநிலத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு கட்சி பயன்படுத்தக்கூடாது, வேறு மாநிலத்தில் பயன்படுத்திக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஆனால் தேசிய கட்சிக்கு அப்படி கிடையாது. தேசிய கட்சிக்கு நாடு முழுவதும் அந்த சின்னம் தான் ஒதுக்கியிருப்பாங்க ஃபுல்லாகவே, வேறு யாருமே அதை பயன்படுத்த முடியாது. மாநில கட்சிக்கு பொறுத்த வரைக்கும் மட்டும் அந்த மாநிலத்தில் மட்டும் பயன்படுத்தாமல் இருந்தால் போதும், மற்ற மாநிலத்தில் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க, பார்த்துக்கோங்க. அப்போ 1968 தேர்தல் சின்னங்கள் ஆணையம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒதுக்கப்பட்ட சின்னம், ஒதுக்கப்படாத சின்னம். ஒதுக்கப்பட்ட சின்னம்னா என்ன, ஒதுக்கப்படாத சின்னம்னா என்ன? அப்போ ஒதுக்கப்படாத சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சின்னம் தான். அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விரும்பு சின்னத்தில் என்ன பண்ண முடியாது, தேர்தலில் போட்டியிட முடியாது. அதே மாதிரி விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்திட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கட்சிகள் இந்த சின்ன யார் பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, சுயேட்சையாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ சுயேட்சை அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த கட்சியிலுமே அவர் இருக்க மாட்டாருங்க. தனியாக மக்களவை அல்ல மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நபர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சுயேட்சை வேட்பாளர்னு சொல்கிறோம். ஏன்னா இதை கூட கொஸ்டினை கேட்கலாம், எந்த கட்சியிலும் சேராமல் தனியாக அவர் நிற்பார், எந்த கட்சியிலையும் சேராமல், அது அவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேசிய கட்சி ஒரு கட்சி அந்தஸ்து பெறணும்னா அதுக்கு என்ன தகுதிகள், நம்ம இந்தியாவில் இப்போ எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குது அதை பார்ப்போம். அடுத்தது மாநில கட்சியாக ஒரு கட்சி அந்தஸ்து பெறணும்னா அதுக்கு தேவையான தகுதிகள் என்ன, நம்ம தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் அந்தஸ்து பெற்றுள்ள கட்சிகள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், தேசிய கட்சி. ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா 3 விஷயங்களுங்க. இந்த 3ல் ஏதாவது ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணால் போதும். இங்கே அல்லதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த 3மே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒன்று, இந்த 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 3ல் ஏதோது ஒன்று அப்படின்னா இங்கே அல்லதுன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஆர், ஓகேங்களா, ஆர்னு போட்டு வச்சிட்டிங்கனாவே தெரிஞ்சிடும் ஏதோ ஒன்று இந்த 3 கண்டிஷன். அப்போ ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெறணும்னா அங்கீகாரம் பெறுவதற்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னா,
குறைந்தது 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். குறைந்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். இதுதான் மேக்சிமம். 4 மாநிலங்களில் அங்கே மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். அப்புறம் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு தனியாக தகுதிகள் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, கடைசி மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 6% பெற வேண்டும் மற்றும் 4 மக்களவை இடங்களை வென்றிருக்க வேண்டும். நல்லா பார்த்துக்கோங்க. கடைசியாக நடந்த லோக்சபா எலெக்ஷன்னாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, மாநில சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 6%, மொத்த வாக்குகளில் 6% பெற்றுக்கணுங்க. அந்த 6% என்னதுங்க? 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் இருக்கணும். ஒரே மாநிலத்தில் 6% வாக்கு கிடையாது. 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் வாக்குகள், மொத்த வாக்கு சதவீதம் 6% இருக்கணும். அது போக ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க, 4 லோக்சபா சீட்டை ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா? வாக்குகள் பொறுத்த வரைக்கும் 6% ஜெயிச்சிருக்கணும், அதுவும் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில். அது போக மற்றும் சொல்லியிருக்காங்களா, அது கூட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 4 லோக்சபா சீட்டு, 4 எம்பி சீட்டு கிடச்சிருக்கணும் அந்த கட்சிக்கு. ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்தது என்னென்னா, மொத்த மக்களவை இடங்களில் 2% வாக்கு ஜெயிச்சிருக்கணும். அதுவும் குறைந்தது 3 வெவ்வேறு, ஒரே மாநிலத்தில் 2% வாக்குகள் அவங்க சொல்ல கிடையாது, குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் பெற்றிருக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒரு கண்டிஷன். ஒன்று என்னதுங்க, குறைந்தது 4 மாநிலங்களில் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கணும். இல்லையா, கடைசியாக நடந்த மக்களவை எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் மொத்த வாக்குகளில் 6% வாக்குகள், அதுவும் செல்லுபடியான வாக்குகளில் 6% ஜெயிச்சிருக்கணும். ப்ளஸ் அது போக 4 எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கணும். 6% வாக்குகள் மட்டும் பெற்ற போதுமா? அப்படி சொல்கிறேன். 4 எம்பி சீட்டு அவங்க வின் பண்ணியிருக்கணும், 4 இடத்துல வின் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது மொத்த மக்கள் இல்லை அப்படின்னா, இந்த கண்டிஷன் இல்லைன்னா மொத்த மக்களவை இடங்களில் 2% வாக்குகளாக ஜெயிச்சிருக்கணும். அதுவும் வேறு வேறு மாநிலங்களில் எல்லாத்தையும் சேர்த்தி குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் அந்த 2% வாக்குகள் பெற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தேசிய கட்சி அந்தஸ்தை அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையம் வழங்கும். ஓகேங்களா? சரி, அப்போ நம்மளுடைய இந்தியாவில் எத்தனை கட்சிகளுக்குங்க தேசிய கட்சிகள் அந்தஸ்து கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது 6 கட்சிகளுக்கு. நம்ம புக்கில் மாறி இருக்கும், ஏன்னா அப்போ கொஞ்சம் மாறிச்சு. இப்போ ஒரு புதுசாக கட்சிகள் அங்கீகாரம் கொடுத்தாங்க, சில கட்சிகளுக்கு அங்கீகாரம் ரத்து பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ எத்தனை கட்சிகளுக்கு தேசிய கட்சி அந்தஸ்து இருக்குன்னா 6 கட்சிகளுக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், எந்தெந்த கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனுடைய சின்னம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பிஜேபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 6 ஏப்ரல் 1900. நம்ம ஃபஸ்ட்டு காங்கிரஸ் பார்க்கணும், அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். பிஜேபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஏப்ரல் 1980 அடல் பிகாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி போன்றவர்களால் தொடங்கப்பட்டது. அதற்கான சின்னம் பார்த்தீங்கன்னா தாமரை, எல்லாத்துக்குமே தெரியும். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, 6 ஏப்ரல் 1980. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான். ஏன்னா வருடம், அந்த ஆர்டர் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வருடத்தின் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1885 28 டிசம்பர் 1885 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறவர். அதனுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா கை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டேட் கூட எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம நம்ம படிச்சிருப்போம். அப்போ இந்த கட்சிக்கும், அப்போ பிஜேபிக்கு, காங்கிரஸ்க்குலாம் உங்களுக்கு என்ன இருக்குது, தேசிய கட்சி அந்தஸ்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர். இப்போ இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக பிரிஞ்சு போயிருக்கும். ஓகேங்களா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் கூட படிச்சிருப்போம், 1925 அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக 2 பிரிஞ்சு போயிருக்கும்.
ஓகேங்களா. 1964 ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர் 1925 எம்என் ராய், அபானி முகர்ஜி இவங்க எல்லாத்தினாலையும் இன்னும் பல பேர் அவங்கனால தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாக பிரியும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிவாங்க. ஓகேங்களா. அப்போ எப்போ பிரிஞ்சது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அப்படின்னு பிரிஞ்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7 நவம்பர் 1964. இவங்க ஜோதி பாசு, நம்பூதிரி பாட் இவங்கெல்லாம் வந்து இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தொடங்குறாங்க. இங்கேருந்து பிரிஞ்சு வந்தது தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா சுத்தியல், கதிரருவாள், நட்சத்திரம். ஓகேங்களா. சின்னம்லாம் ரொம்பவே முக்கியமானது. அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ பிரியுது, யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சி, பிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பகுஜன் சமாஜ் கட்சி பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 14 ஏப்ரல் 1984 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கன்சிராம் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியோடைய சின்னம் பார்த்தீங்கன்னா யானை. பகுஜன் சமாஜ் கட்சி எப்போங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 14 ஏப்ரல் 1984. கன்சிராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதனுடைய சின்னம் யானை. அடுத்தது தேசிய மக்கள் கட்சி, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 6 ஜனவரி 2013 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா PA சங்மா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனுடைய சின்னம் புத்தகம். இந்த கட்சிக்கு இப்போ ரீசெண்டாக அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க, 2019 அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக ஏதாவது கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வருஷத்தை பார்த்துக்கணும். தேசிய மக்கள் கட்சி 6 ஜனவரி 2013 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. PA சங்மா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சின்னம் வந்து புத்தகம். 2019 அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஆம் ஆத்மி கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2023 தான் அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. ஏஏபின்னு சொல்லுவோம், ஆம் ஆத்மி கட்சி. ஓகேங்களா. 26 நவம்பர் 2012 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 26 நவம்பர் 2012 அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா துடைப்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அப்போ 6 கட்சியும் பார்க்குறோமா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி 6 ஏப்ரல் 1980 அடல் பிகாரி வாஜ்பாய், LK அத்வானி போன்றவர்களால் தொடங்கப்பட்டது. சின்னம் வந்து தாமரை. இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 28 டிசம்பர் 1885 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவர்களால் தொடங்கப்பட்டது. சின்னம் பார்த்தீங்கன்னா கை. நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் பொழுது அந்த வருடத்துடைய அந்த ஆர்டர் படி ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி, அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2012 ஆம் ஆத்மி, அடுத்தது தேசிய மக்கள் கட்சி அப்படிங்கிற அந்த ஆர்டர் படி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 1925 எம்என் ராய், அபானி முகர்ஜியால் தொடங்கப்பட்டது. சின்னம் பார்த்தீங்கன்னா கத்தியல், கதிரருவாள், நட்சத்திரம். எப்போ பிரிஞ்சிருக்கோம் மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவினை அந்த பிரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 7 நவம்பர் 1964. அடுத்தது பகுஜன் சமாஜ் கட்சி பார்த்தீங்கன்னா 14 ஏப்ரல் 1984 கன்சிராம் அவர்கள், சின்னம் யானை. தேசிய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 6 ஜனவரி 2013 PA சங்மா அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. புத்தகம். இந்த கட்சிக்கு வந்து 2019 அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் 26 நவம்பர் 2012 அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கீகாரம் 2023 கொடுத்துருக்காங்க. சின்னம் பார்த்தீங்கன்னா துடைப்பம். அப்போ இதுதான் பார்த்தோம் பாருங்கள். துடைப்பம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா புத்தகமாக, அப்புறம் காங்கிரஸ்க்கு வந்து கை, பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா தாமரை, யானை பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அடுத்தது சுத்தியல், கதிரருவாள், நட்சத்திரம் யாருக்கு பார்த்தோம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பார்த்தோம். ஓகேங்களா. இன்னொன்று பாருங்கள், 2023 ஒரு 3 கட்சியோடைய தேசிய கட்சி அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணுச்சு. ஏன்னா அந்த இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஒரு தகுதியை அடைஞ்சு அவங்க தேசிய கட்சியாவோ மாநில கட்சியாவோ வராங்க அப்படின்னா அதை மெயின்டைன் ஆகிட்டே வரணும். அது மெயின்டைன் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் அவங்க அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுவாங்க. அப்படி 2023 ஆண்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கிடையாது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாக பிரிஞ்சிருக்குன்னு சொன்னால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அடுத்தது தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், இந்த 3 கட்சிக்கான ஆகிய கட்சிகளுக்கான தேசிய கட்சி அங்கீகாரத்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரத்து செஞ்சுருக்கும். அதனால தான் நமக்கு அந்த எண்ணிக்கை வந்து அப்டேட் ஆகிருக்குது. ஓகேங்களா. அப்போ எந்தெந்த கட்சிக்கு ரத்து பண்ணாங்க அப்படிங்கிறது ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். ஓகேங்களா.
இது வந்து தேசிய கட்சி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாநில கட்சி. ஒரு கட்சி மாநில கட்சியை அந்தஸ்து பெறுவதற்கு தேவையான தகுதிகள் என்னென்ன பாருங்க. மாநில சட்டமன்ற தேர்தல்களில் மாநிலத்தில் செல்லுபடியான வாக்குகளில் 6% பெறணும். அது போக 2 சட்டமன்ற இடங்களை ஜெயிச்சிருக்கணும். 6%, அது போக 2 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது மக்களவை தேர்தலில் ஒருவேளை இதுவுமே என்னது 6 கண்டிஷன், 4 கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தால் போதும். அடுத்தது மக்களவை தேர்தலில் ஒரு மாநிலத்தில் செல்லுபடியான வாக்குகளில் 6% பெற வேண்டும் மற்றும் ஒரு மக்களவை இடத்தை பெற வேண்டும். அப்போ மாநில சட்டமன்ற தேர்தலாக இருந்துச்சு அப்படின்னா மொத்த வாக்கில் 6% வாக்கு ப்ளஸ் 2 எம்எல்ஏ சீட்டு. இதுவே லோக்சபா எலெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாநிலத்தில் செல்லுபடியான வாக்குகளில் 6% பெறணும். அது போக ஒரு எம்பி சீட் 6% ப்ளஸ் ஒரு எம்பி சீட்டு பெறணும்னு சொல்கிறாங்க. இல்லையா, மாநில சட்டமன்ற தேர்தல்களில் மொத்தம் சட்டமன்ற இடங்களில் 3%, அந்த 3% அப்படிங்கிறது குறைந்தது 3 இடங்களாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில சட்டமன்ற தேர்தல்களில் மொத்த சட்டமன்ற இடங்களில் 3% இடத்தை வந்து பிடிச்சிருக்கணும். ஓகேங்களா. அந்த 3% இடங்கிறது குறைந்தது 3 இடங்களாவது ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3%, அந்த 3% இடம் அப்படிங்கிறது குறைந்தது ஒரு 3 இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது மக்களவை தேர்தலில் மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு 25 இடங்களுக்கு ஒரு மக்களவை இடத்தை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஜெயிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. மக்களவை தேர்தலில் மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு 25 இடங்களுக்கும் இப்போ மாநிலத்துக்கு 39 சீட்டு நமக்கு இருக்குது அப்படின்னா அதில் ஒவ்வொரு 25க்கும் ஒரு சீட்டு ஓகேங்களா பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது மாநிலங்களில் ஒதுக்கப்பட்டிருக்குள்ள அந்த ஒவ்வொரு 25 சீட்டுக்கும் ஒரு சீட் இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 25 அப்படிங்கிற மாதிரி போடணும். எவ்வளோ சீட் இருக்குதோ டிவைடட் பை 25ன்னு போட்டால் ஒரு எண்ணிக்கை வரும்ல, 1.5, 2 அந்த மாதிரி அந்த மக்களவை இடத்தை அவங்க ஜெயிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கடைசியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. மாநிலத்தில் மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் மொத்த செல்லுபடியான வாக்குகளில் 8% ஜெயிச்சிருக்கணும். மொத்தம் மாநிலத்தில் மக்களவை இல்லைன்னா சட்டமன்ற தேர்தல்களில் மொத்த செல்லுபடியான வாக்குகளில் எத்தனைங்க? 8%. அது எல்லாமே அந்த மாநிலத்தில் மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா. அந்த பாருங்கள் மாநிலத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, எந்த மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் மொத்த செல்லுபடியான வாக்குகளில் 8% ஜெயிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, மாநில சட்டமன்ற தேர்தலில் 6% ப்ளஸ் 2 எம்எல்ஏ சீட்டு. இல்லை லோக்சபா எலெக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்துக்குள்ளே 6% ப்ளஸ் ஒரு எம்பி சீட் ஜெயிச்சிருக்கணும். இல்லை மாநில சட்டமன்ற தேர்தலில் மொத்த சட்டமன்ற வாக்குகள் அவங்க மொத்த சட்டமன்ற இடங்களில் 3%, அந்த 3%ங்கிறது குறைந்தது 3 இடங்கள் ஜெயிச்சிருக்கணும். அடுத்தது மக்களவை தேர்தலில் அந்த மாநிலத்துக்கு ஒரு சீட்டு ஒதுக்கியிருப்பாங்க, அதை டிவைடட் பை 25, அது எவ்வளோ வருதோ அத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கணும், அத்தனை மக்களவை இடத்தை ஜெயிச்சிருக்கணும். அல்லது என்ன அப்படின்னா மாநிலத்தில் மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் மொத்த செல்லுபடியான வாக்குகளில் எவ்வளோ ஜெயிச்சிருக்கணும்? 8% ஜெயிச்சிருக்கணும். 6% 2 எம்எல்ஏ சீட்டு, இல்லை அப்படின்னா 6% ஒரு எம்பி சீட்டு, இல்லைனா 3% இடம், அது குறைந்தது 3 இடங்களாக இருக்கணும். 25 இடங்களுக்கு ஒரு மக்களவை ஒரு எம்பி சீட் ஜெயிச்சிருக்கணும் அந்த மாநிலத்துக்குள்ளே. அடுத்தது மாநிலத்தில் மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் எத்தனைங்க? மொத்த செல்லுபடியான வாக்குகளில் 8%. ஓகேங்களா. சரி, அப்போ இப்போ தமிழ்நாட்டை எல்லா மாநிலத்துக்கான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்குது. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக தான் நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க மாநில கட்சியாக. ஓகேங்களா. பாருங்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் AIADMK எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 17 அக்டோபர் 1972 எம்ஜிஆர் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சின்னம் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை. ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு ரொம்ப முக்கியம், 17 அக்டோபர் 1972. அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் DMK பார்த்தீங்க அப்படின்னா 1949,
17 செப்டம்பர் 1949 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ணாதுரை அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதையும் நீங்கள் ஆர்டராக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து அப்படியே புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி அப்படியே எழுதிட்டேன். நீங்கள் ஆர்டராக எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு எந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஆர்டராக எழுதிக்கிட்டிங்கன்னா மறக்காமல் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் 17 செப்டம்பர் 1949 அண்ணாதுரை அவர்கள். சின்னம் பார்த்தீங்கன்னா உதயசூரியன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து என்டிகேன்னு நம்ம சொல்கிறோமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1958 சீபா ஆதித்தனார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கட்சியுடைய தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்திங்கன்னா மே 18, 2010 சீமான் தலைமை வகித்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரொம்ப இந்த மாதிரி இருக்கும்பொழுது கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணி 1958 சீபா ஆதித்தனார் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண கட்சியுடைய தொடர்ச்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி 2010 சீமான் தலைமை வகுத்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் மே 18, 2010 பார்த்து வச்சுக்கோங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனுடைய தொடர்ச்சியை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மே 18, 2010 சீமான் அவர்களுடைய தலைமையில் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. சீபா ஆதித்தனார் 1958 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிவாங்கி. அங்கீகாரம் 2024 தான் அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்திங்கன்னா விசிகேன்னு சொல்லுவோம். எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா 1982. இதுவும் பார்த்திங்கன்னா வேறு கட்சியில், ஓகேங்களா, தலித் பேந்தர்ஸ் அப்படிங்கிற பார்ட்டி அந்த பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1989 to 90 தொல் திருமாவளவன் அவங்களுடைய அந்த தலைமையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதனால் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியே தொடர்ச்சியாக ஸ்டார்ட் பண்ணங்காட்டி அந்த வருடத்தை பெருசாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதுமானது. தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய தலைமையில் இப்போ செயல்பட்டுருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சின்னம் பார்த்திங்கன்னா பானை. அங்கீகாரம் 2024 கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு கட்சிக்குமே. நீங்கள் என்ன அதான் ஜஸ்ட் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிறத தாண்டி இப்போ யார் தலைமை, சின்னம் ரொம்ப முக்கியம். சின்னம் பானை சின்னம் விசிகேக்கு, என்டிகேக்கு வந்து ஒளிவாங்கி. எப்போ அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா 2024 கொடுக்குறாங்க. போதுமானது. ஓகேங்களா. அது முன்னாடியே வேறு பேரில் ஸ்டார்ட் பண்ணதுனால அப்படிங்கிறதுனால அது கேட்குறது எக்ஸாமில் கேட்குறது அப்படிங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா. இப்போ யார் தலைமையில் இருக்காங்க, யார் இப்போ ரீசெண்டாக இருக்கிறவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா. அப்போ தேசிய கட்சிகள் பொறுத்த வரைக்கும் 6 கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மாநில கட்சி அந்தஸ்து வந்து 4 கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்து கரெக்டாக அந்த டேட்டு முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சின்னம் நமக்கு தெரியும். நீங்கள் மற்ற இப்போ ரெகனைஸ் பண்ண கட்சியை பற்றி அவங்களுடைய சின்னம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு லைட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதுமானது. ஓகேங்களா. எப்போ அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்னு கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த வருடத்தில் அங்கீகாரம், ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஏதாவது கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்கன்னா அது எந்த வருடத்தில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இது வந்து சும்மா அதாவது என்னது ஈஸியான இன்ஃபர்மேஷன் தான். அந்த தகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்தஸ்துக்கான தகுதிகள், அது கொஞ்சம் நமக்கு குழப்புற மாதிரி இருக்கும். அதை திரும்ப திரும்ப பார்த்துக்கணும். ஓகேங்களா. ரஃபாக ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது மறக்காது. சென்டென்ஸாக படித்தா நமக்கு குழப்புற மாதிரி இருக்கும். நான் சொல்ல நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உண்மையாலுமே அது உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நான் சொல்ல நீங்கள் எழுதும் பொழுது என்ன ஆகும்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரிதல் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க, எழுதுவீங்க, அப்போவே 2 டைம் படித்த மாதிரி ஆயிரும். ஓகேங்களா. அப்புறம் திரும்ப நீங்கள் படிப்பீங்க, அது 3வது டைம். திரும்பி டெஸ்ட்டுக்காக படிப்பீங்க, அது 4வது டைம். திரும்பி ரிவைஸ் பண்ணுவீங்க ஒரு 2-3 டைம். அப்போ ஒரு 10 டைம் கிட்ட நம்ம அந்த ஒரு டாப்பிக்கை நம்ம படிச்சிருவோம். அந்த ரிவிஷன் தான் நமக்கு உதவியாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா. நல்லா படிச்சுக்கோங்க. இனி எலெக்ஷன் நடக்கிற டைம், அதனால் உங்களுக்கு கட்சிகள் ரிலேட்டடாக, அரசியல் கட்சிகள் ரிலேட்டடாக எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க. பட் அதனுடைய சின்னம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதிகமாக, ஏன்னா நமக்கு அரசியல் கட்சிகள் டைரெக்டாகவே சிலபஸ் டாப்பிக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா. எந்த கட்சி என்னென்னலாம் திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இந்த யூனிட் 9, அது முன்னாடி யூனிட் 9 இப்போ கிடையாது. ஆனால் அந்த தமிழ்நாடு ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த திட்டங்கள், நமக்கு அரசியல் கட்சிகள் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், அதெல்லாம் கண்டிப்பாக கேட்கறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.